தனிச்சு சீரோமடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா. மாத்தியோசிச்செங்க பகுதியில் துள்ளிய பண்ணையத்தில் கத்தரி சாகுபடி செய்து வெற்றி கண்டார் பி. தமிழ்ச்செல்வன். இவர் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டாரம் மூளையனூர் கிராமத்தை சேர்ந்த விவசாயி ஆவார். முதலில் கரும்பு, மஞ்சள், வாழை போன்ற பயிர்களை பயிரிட்டு வந்த இவர் தற்சமயம் உழவர் குழுக்கள் மூலமாக சொட்டு நீர் பாசன முறையில் கத்தரி சாகுபடி செய்து வருகிறார். மேலும் பாப்பாரப்பட்டி வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் ஆலோசனையின் பேரில் உர மேலாண்மை, நோய் மேலாண்மை முறைகளை பின்பற்றி கத்தரி செடி சாயாமல் இருப்பதற்காக பக்கவாட்டில் குச்சிகள் அமைத்து கத்தரியில் அதிக மகசூல் பெற்று லாபம் ஈட்டி வருகிறார். இவர் தம் அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட போது, தமிழ்ச்செல்வங்க, மோளையானூர் கிராமங்க. மோளையானூர் கிராமத்தில் நான் இதுவரையில் மற்ற பயிர்கள் கரும்பு, மஞ்சள், வாழை இந்த மாதிரி சாகுபடி பண்ணிக்கிட்டு இருந்தேங்க. இப்போ எங்கள் ஊரில் ஒரு குழு இருக்கிறதுனால அந்த குழு மூலிமா சேர்ந்து கத்திரி பரவாயில்லன்னு சொன்னாங்க. அந்த கத்திரி இப்போ நடவு பண்ணியிருக்கிறேங்க. நான் அரை ஏக்கர் நடவு பண்ணியிருக்கிறேங்க. அரை ஏக்கருக்கு 2500 நாற்று நடவு பண்ணியிருக்கிறேங்க. 5க்கு 2 என்ற இடைவெளியில் நடவு பண்ணியிருக்கிறேங்க. சொட்டு நீர் போட்டிருக்குதுங்க. சொட்டு நீரில் தான் நல்ல மகசூல் வருதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் சொட்டு நீர் மூலிமா நடவு பண்ணியிருக்கிறேங்க. கிராஃப்ட்டு 1 வருஷத்து கிராஃப்ட்டுங்க. 6 மாதம் ஃபஸ்ட்டு கிராஃப்ட்டுங்க. ரெண்டாவது இதில் 6 மாதம் வருதுங்க. சொட்டு நீர் மூலிமா உரம் விடும்போது நல்ல மகசூல் கிடைக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் சொட்டு நீர் புதுசாக போட்டு பண்ணிக்கிட்டு வருதுங்க. முந்தி பார்க்கும்போது மோட்டார் மூலிமா தண்ணி பாய்ச்சும்போது அதில் பாதி தான் எதிர்பார்த்தேங்க. இப்போ நல்ல ஒரு இதாக இருக்கிறதுனால செஞ்சுக்கிட்டு வருதுங்க. இது ஏற்றுமதி கேரளா மூலிமா எல்லா குழு மூலிமா சேர்ந்து ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கிறேங்க. இது நல்ல ஒரு கிராஃப்டாக இருக்குதுன்னு சொன்னதுனால இது கத்திரி சாகுபடி செஞ்சுக்கிட்டு வருதுங்க. இதுக்கு குச்சி கட்டணுங்க. சைடில் டொயின்னு கட்டலாங்க. டொயின்னு கட்டலைன்னா தக்காளி மாதிரி மேலே கம்பி கட்டி சரடு கட்டலாங்க. ரெண்டில் ஏதாவது செய்யணுங்க. நல்ல சிறப்பாக செய்கிற வழி நல்ல மகசூல் எதிர்பார்க்கலான்னு சொல்கிறாங்க. கேரளா வியாபாரிங்க தான் நல்ல ஒரு இதாக விரும்பி எடுக்கிறாங்க. 35 டன்லேருந்து 40 டன் இல்லை 50 டன்னு மொத்த ஈல்டு வரதாக எதிர்பார்க்குறேங்க. ரேட்டு 20 வழி போயிட்டு இருந்ததுங்க. இப்போ 10லேருந்து 15 வரையும் முன்ன பின்ன ஆவரேஜ் ரேட் போயிட்டு இருக்குதுங்க. நல்ல ஒரு தரமான பயிராகிறதுனால இது செய்யலான்ட்டு எதிர்பார்க்குறேங்க. தண்ணி பற்றாக்குறையினால இந்த ட்ரிப்பு போட்டிருக்குதுங்க. ட்ரிப்பில் நாம் நினச்ச மாதிரி ட்ரிப்பு உரம் கொடுக்கலாங்க. நல்ல ஒரு ஈல்டை எதிர்பார்க்கலாங்க. ஆர்டினரியாக கிணத்துல மோட்டார் மூலிமா தண்ணி பாசும்போது அது இவ்வளோ ஈல்டுன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாதுங்க. இது ட்ரிப்பில் வாரம் ஒரு முறை நல்ல மருந்து மூலியமாகவும் நிபுணர்கள் மூலியமாகவும் நல்ல உரத்தையும் நல்ல சிறந்த ஒரு உரத்தையும் நல்லா கொடுத்தோம்னா நல்ல ஒரு ஈல்டையும் நல்ல ஒரு சிறப்பான பயிர்ன்றதுனால செஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. காட்டை எப்பயுமேங்க சுத்தமாக வச்சுருக்கணுங்க. களை இப்போ 2 களை இதுக்கு எடுத்துருக்குதுங்க. இந்த கத்திரிக்கு மருந்தும் 2 மருந்து கொடுத்துருக்குதுங்க. மருந்து கொடுக்கும்போது இது கேவிகே மூலியமாக அனுசரித்து மருந்து வாங்கி நல்ல தரமான ஒரு மருந்து அடிக்கிறேங்க. தொழில்நுட்பத்தோடு செஞ்சோம்னா தாங்க நல்ல ஒரு மகசூலை எதிர்பார்க்க முடியும். ட்ரிப்பு உரம் கொடுக்கும்போது அவங்க சொல்கிற மாதிரி கரெக்டாக அந்த தொழில்நுட்பத்தை வச்சு நாம் கரெக்டான உரத்தை கொடுத்தோம்னா நல்ல ஒரு ஈல்டு நல்லா எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த முறையில் வச்சு இப்போ இது செஞ்சுக்கிட்டு இருக்குங்க. விவசாயிகளின் நண்பனான மண்புழு வேளாண்மையின் வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக உள்ளது. உழவுக்கு உதவி செய்வதோடு மட்டுமல்லாமல் உரமாகவும் பயன்பட்டு வேளாண்மையின் வளர்ச்சிக்கும் மகசூல் அதிகரிப்புக்கும் வழிவகுக்கிறது. குப்பையில் கோமேதகம் என்பது போல உரங்களில் மாணிக்கமாய் திகழ்கிறது இந்த மண்புழு உரம். இந்த மண்புழு உரத்தின் மகிமை குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பயூர் மண்டல ஆராய்ச்சி நிலையத்தின் உழவியல் துறை பேராசிரியர் முனைவர் எஸ். விஜயபாஸ்கரன் அவர்கள் விளக்கமளிக்கிறார். இன்றைக்கி நம்ம மண்புழு உரம்னா என்ன, அதனோட பலன்கள் என்ன, இன்றைய காலகட்டத்தில் மண்புழு உரம் பண்ண முடியுமா, தேவையா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஏறி வரக்கூடிய ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகளோட விலைகளை கம்பேர் பண்ணும்போது கட்டாயம் மண்புழு உரம் உபயோகம் பண்ணும்போது இதெல்லாத்தையும் குறைக்கலாம். எப்படின்னு முதல்ல பார்ப்போம். மண்புழு உரங்கிறது என்னென்னா, மண்புழு மக்கக்கூடிய அனைத்து பொருள்களையும்
உணவாக எடுத்துக்கிட்டு வெளியே வரக்கூடிய எச்சம் தான் மண்புழு உரம். அதில் வந்து மண்ணில் போடும்போது இயற்பியல் வேதியியல் தன்மைகள் அனைத்தும் வந்து ஒரு பயிருக்கு தேவையான மாதிரி மாறிடும். உதாரணமாக அந்த மண்புழு உரத்தை எடுத்து கையில் வச்சு பார்த்தோம்னா ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த ஒரு பொருள் மாதிரி நல்ல சில்லுன்னு இருக்கும். அதை மண்ணில் போடும்போது அதோட நீர்பிடிப்பு திறன், காற்று இழுத்து வைக்கும் திறன் எல்லாமே அதிகமாகும். ரெண்டாவது வந்து பொலபொலப்பு தன்மை கூடி வரும். இது இயற்பியல் சைடு. வேதியியல் சைடு பார்த்தோம் அப்படின்னா மண்புழு உரத்தில் உள்ள அனைத்து சத்துக்களும் பயிர்களுக்கு வந்து உடனடியாக தர்ற மாதிரியும் ஸ்லோவாக ரிலீஸ் ஆகிற மாதிரியான தன்மையிலும் இருக்கும். இதில் வந்து பேரூட்டமான தலை, மணி, சாம்பல் சத்து இருக்கிறது மட்டும் இல்லாமல் நுண்ணூட்டங்களான ஜிங்கு, ஃபெரஸு இந்த மாதிரியான பொருட்களும் இருக்குது. அடுத்தது இது மண்புழு உடல்லேருந்து வெளியே வரதுனால, குடல் வழியாக வெளியே வரக்கூடிய ஒரு பொருளுங்கிறதுனால இயற்கையாகவே இதில் வந்து பயோஃபெர்டிலைசர்னு சொல்லக்கூடிய நுண்ணுயிர் உரங்கள் வந்து அதிகமாக இருக்கும். அடுத்தது பயிர் வினை ஊக்கிகள், ஹார்மோன், என்சைம் இதுவுமே மண்புழு உரத்தில் நிறைய இருக்கும். அதனால தான் மண்புழு உரம் வந்து நம்ம பயிருக்கு போட்டோம் அப்படின்னா அதிலிருந்து வரக்கூடிய விளைபொருட்களோட மனம், நிறம், குணம், வைப்புத்திறன் எல்லாமே அதிகமாக இருக்குது. இப்போ மண்புழு உரம் வந்து நம்ம பரிந்துரை என்னன்னா ஒரு ஏக்கருக்கு 2 டன் நம்ம சொல்கிறோம். அதுவே ஏனைய அங்கக உரங்களாக இருந்ததுன்னா 5 டன் சொல்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் ஆடு மாடுகளோட எண்ணிக்கை குறைஞ்சி போச்சு, ஆட்களோட தேவையும் வந்து அதிகமாகி பற்றாக்குறை இருக்குது. அதனால் வந்து 5 டன் போடுற இடத்துல 2 டன் போட்டால் போதும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதனால தான் வந்து நம்ம மண்புழு உரத்தை சொல்கிறோம். இப்போ மண்புழு உரம் தயாரிக்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். மண்புழு உரம் தயாரிக்கிறது வந்து 3ஆக பிரிக்கணும். ஒன்று வந்து உணவு தயாரித்தல், ரெண்டாவது தயாரித்த உணவை எப்படி மண்புழுக்கு உணவாக கொடுக்கணும், மூணாவது அந்த உரத்தை வந்து எப்படி எடுத்து சேமித்து உபயோகிக்கணும் அப்படிங்கிறது 3வது பகுதி. இதில் முதல் பகுதியாக உணவு தயாரிக்கிறதுக்கு மண்புழு வந்தோட உணவு அப்படின்னு பார்த்தோம்னா உலகில் உள்ள மக்கக்கூடிய அனைத்து பொருள்களும், இப்போ நம்ம போட்டுக்கிற சட்டை பேண்ட் வந்து பருத்தியாக இருந்ததுன்னா அதுவும் சாப்பிடும். அந்த மாதிரி மக்கக்கூடிய தன்மையுள்ள ஒரே இதுதான் வேணும். நம்மளோட பகுதியில் வந்து என்ன ஒரு பொருளை வந்து விலை மலிவாகவோ இல்லைன்னா இலவசமாக கிடைக்குதோ அதை வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்தும் போது மண்புழுவோட செலவு வந்து குறையும், உரம் தயாரிக்கிற செலவு குறையும். அதில் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா வியாபார ரீதியாக பண்ணாலும் சரி, நம்மளோட சொந்தத்துக்கு பண்ணாலும் சரி, வெளியே வந்து ஒரு பொதுவான இடத்துல மர நிழலில் மக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை உணவாக கொடுக்கும்போது தான் நமக்கு வந்து இடம் மிச்சமாகும், காலம் வந்து சேமிப்பாகும். மக்க வைக்கிறதுக்கு வந்து பொதுவாக விவசாயிகளுக்கு நம்ம பரிந்துரை பண்ணுறது என்னென்னா ஒரு அடி சுமார் உயரம் உள்ள ஆட்டெரு, மாட்டெரு, கோழியெரு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆடு மாடு சார்ந்த எரு, அதுக்கு மேலே இலைதலைகளோ இல்லை கல்யாண மண்டபத்திலேருந்து வரக்கூடிய கழிவுகள் இல்லை சந்தை கழிவுகள் இந்த மாதிரி உள்ளதை வந்து நம்ம போடலாம். 3வது அடுக்கு பழையபடியும் ஆட்டெரு, மாட்டெரு இந்த மாதிரி நம்ம ப்ரெட் வந்து சாண்ட்விச் பண்ணுற மாதிரி ஒரு அடுக்கு நடுப்புற வந்து இலைதலை அந்த மாதிரி மக்கக்கூடிய பொருட்களையும் மேலேயும் கீழேயும் வந்து நம்ம ஆட்டெரு, மாட்டெரு போடும்போது அந்த பொருள் வந்து ரொம்ப மிக விரைவாக வந்து மக்கிடும். இதை தான் வந்து நம்ம ஒரு 30லேருந்து 45 நாள் வந்து தேவையான அளவு நீர். மண்புழு உரத்தை பொறுத்த வரைக்கும் முதல் நாளில் இருந்து கடைசியில் எரு எடுக்கிற வரைக்கும் சுமார் 50லேருந்து 70% ஈரப்பதம் இருக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா கையில் எடுத்து அந்த எரு குவியலை நசுக்கும்போது 1 சொட்டு 2 சொட்டு தண்ணி வந்து கீழே சொட்டணும். அதுதான் வந்து அந்த ஈரப்பதம் 50லேருந்து 70% அப்படின்னு சொல்லுவோம். அந்த உரக்குவியலை வந்து இன்றைக்கி போட்டுட்டோம் அப்படின்னா 15 நாள் கழித்து அந்த அடுக்குகள் எல்லாம் ஒன்றாகிற மாதிரி நல்லா கலக்கி விடணும். இந்த மாதிரி கலக்கும்போது ஒரு 3-4 தடவை கலக்கணும் அப்படின்னா சுமாராக ஒரு 30-40 நாள் ஆகிருக்கும். அதில் தான் வந்து நம்ம உணவாக புழுக்களுக்கு கொடுக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா முதல் அடுக்காக மக்கக்கூடிய எருவை வந்து ஒரு அடுக்கு போடுறோம். இதோட உயரம் வந்து சற்றேறக்குறைய 1 அடி இருக்கிற மாதிரி போடணும். இப்போ இந்த அடுக்கு மேலே இப்போ எங்கள் பண்ணையில் வந்து நிறைய மரங்கள் இருக்கிறதுனால இலைதலைகள் அதிகமாக கிடைக்கும். அதை வந்து 2வது அடுக்காக நம்ம போட போகிறோம். இந்த இலைதலைகளும் வந்து 1 அடிக்கு குறையாமல் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இது மேலே பழையபடி இன்னொரு அடுக்கு எரு போடும்போது கம்ப்ரஸ் ஆகி ஹைட் குறையும். அதே சமயத்தில் நம்ம தண்ணி ஊற்றும்போது அந்த எருவில் வந்து இயற்கையாகவே பொருள்களை மக்க வைக்கக்கூடிய பாக்டீரியா, பூஞ்சானம்லாம் இருக்குது. அது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இலைதலைகளுக்கு மேலேயும் பட்டு இதை மக்கறதுக்கு விரைவு செய்யும். அதாவது நம்ம டைமை மிஸ் பண்ணுறது என்ன பண்ணுறோன்னா இதில் இருக்கிற தூக்கி அதில் போட்டுறோம். நான் முதல் அடுக்கு வந்து எரு போட்டாங்க, 2வது அடுக்கு வந்து
இலைதலைகளை போட்டாங்க. பழையபடி 3வது அடுக்கு எரு போட்டு க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்போ இதில் வந்து 3 அடுக்கு போட்டிருக்கோம். முதல் அடுக்கு அடியில் எரு போட்டோம். 2வது அடுக்கு இலவசமாகவோ விலை மலிவோ கிடைக்கக்கூடிய இலைதலைகள், வீணான காகிதங்கள், குப்பைகள் எது வேணாலும் போடலாம். 3வது பழையபடி எரு போட்டிருக்கோம். இந்த எரு வந்து சாண்ட்விச் மாதிரி இருக்கிறதுனால அதில் உள்ள பாக்டீரியா, பூஞ்சானங்கள்லாம் வந்து அந்த இலைதலைகளை மேலேயோ இல்லை பழைய பேப்பர் மேலேயோ பட்டு மிக விரைவாக வந்து மக்கக்கூடிய தன்மையை கிடைக்க வைக்கும். இந்த மாதிரி இதோட நீள அகலமெல்லாம் வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ எரு தேவை, எவ்வளோ வந்து எரு இருக்குது, அதை பொறுத்து எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். ஒரு அடுக்கு வந்து சுமாராக வந்து 1 அடி வரைக்கும் இருக்கலாம். 1 அடிக்கு மேலேயும் போடலாம், கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கலாம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி 3 அடுக்கு, 5 அடுக்கு, 7 அடுக்கு எவ்வளோ வேணாலும் போடலாம். இப்போ நம்ம சைடில் பார்க்குற மாதிரி இதுதான் வந்து கடைசியாக வந்து நம்ம அடுக்கு. எதுவுமே வந்து இலதலையோ இல்லை குப்பங்களோ கூடையோ தெரியாத மாதிரி மேலே வந்து அந்த எருவை போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டோம். இது மேலே வந்து தேவையான அளவு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 50லேருந்து 70% ஈரம் வரைக்கும் பண்ணுறதுக்காக தண்ணி நம்ம ஊற்றணும். அது எவ்வளோ நாளைக்கு வர ஊற்றணும் அப்படின்னா, வெயில் காலமோ மழைக்காலமோ அதை பொறுத்து. மழை காலமாக இருந்ததுன்னா வாரம் ஒரு தடவை ஊற்றினா போதும். வெயில் காலமாக இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு 2 குடம் 3 குடம். மேலே உள்ள ஈரம் காயாமல் இருந்தாவே நமக்கு வந்து எளிதாக மக்கி வரும். இப்போ நம்ம மேலே வந்து தண்ணி ஊற்ற போகிறோம். இப்போ இந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றும்போது இந்த எருவில் இருக்கக்கூடிய பாக்டீரியா, பூஞ்சானங்கள் எல்லாமே அடுக்கு முழுக்க பரவி வரும். அதனால் வந்து மக்கக்கூடிய தன்மையும் அதிகமாகும். இப்போ இந்த அடுக்குக்கு வந்து தேவையான ஈரம் இருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு எரு வந்து கையில் அள்ளிட்டு நல்லா நசுக்கி பார்த்தோம் அப்படின்னா தண்ணி வந்து 1 சொட்டு 2 சொட்டு கீழே ஒழுகணும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி சொட்டுது இல்லையா, இந்த அளவுக்கு ஈரம் வந்து மண்புழு உரத்தை பொறுத்த வரைக்கும் முதல் நாள்லேருந்து கடைசி நாள் வரைக்கும் எரு மக்கிற ஸ்டேஜாக இருந்தாலும் சரி, இல்லை உரம் எடுக்கிற ஸ்டேஜாக இருந்தாலும் சரி, அப்போ தான் வந்து நமக்கு தேவையான ஒரு தரமான மண்புழு உரம் கிடைக்கும். இது வரைக்கும் உணவு தயாரிக்கிறது எப்படின்னு பார்த்தோம். இப்போ தயாரித்த உணவை எப்படி மண்புழுவுக்கு உணவாக கொடுக்கணுங்கிறது 2வது பகுதியாக பார்க்க போகிறோம். இதில் வந்து குறிப்பாக வந்து 2 விஷயங்கள் கவனிக்கணும். ஒன்று வந்து ஷெட்டு வந்து தேவையா இல்லையா, கொட்டகை. 2வது வந்து தொட்டி வேணுமா வேண்டாமா. இப்போ மண்புழு உரத்துக்காக நம்ம ஷெட்டு போட போகிறோம், கொட்டகை போட போகிறோம் அப்படின்னா எப்படி கோழி பண்ணைக்கு வந்து நம்ம ஷெட்டு போடுறோமோ அதே மாதிரி நீளம் வந்து கிழக்கு மேற்காக இருக்கணும். அதோட பலன் என்ன அப்படின்னா போதிய காற்றோட்டம் இருக்கும், அதே சமயத்தில் வந்து குறைவான சூரிய ஒளி கிடைக்கும். மண்புழு வந்து எப்பயுமே இருட்ட விரும்புங்கிறதுனால கொட்டகை வந்து அந்த மாதிரி இருக்கணும். இதில் புதுசாக போடுறோம்னா தென்னை ஓலை கொட்டகை வந்து செலவும் கம்மியாக இருக்கும், உள்ளே வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட்டும் கிடைக்கும். இப்போ நம்ம உள்ளே நிற்கிற ஷெட்டு வந்து ஏற்கனவே வந்து மாடுகளுக்காக இருந்த கொட்டகை, அதோட உபயோகம் கம்மியாக இருந்ததுனால மண்புழு உர ஷெட்டாக மாற்றிட்டோம். அதனால் இதில் வந்து ஷெட்டோட நீளம் அகலம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். இதில் வந்து ஒரு குறிப்பாக எதுவும் கிடையாது. பொதுவாக வந்து பரிந்துரை என்ன அப்படின்னா, ஒரு ஷெட்டோட உள்ளே வந்து 70% இருட்டு வேணும். அதாவது உள்ளே வந்து நின்னோம் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய பொருட்களை பார்க்குறதுக்கு நமக்கு 1 நிமிஷம் ஆகணும். அந்தளவு இருட்டு இருந்ததுன்னா நமக்கு வந்து மண்புழு உரம் வந்து இனவிருத்தி வேகம் அதிகமாக இருக்கும், அது உணவு எடுத்துக்கூடிய வேகமும் அதிகமாக இருக்கும். இப்போ அதுக்கு அடுத்தது தொட்டி. கிட்டத்தட்ட வந்து 4 முறைகளில் வந்து பொதுவாக விவசாயிகள் மண்புழு உரம் தயாரிச்சுட்டு இருக்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா, தரைக்கு மேலே தொட்டி கட்டுறது. 2வது தரைக்கு கீழே தொட்டி கட்டுறது. 3வது வந்து தொட்டி எதுவுமே இல்லாமல் ஓப்பனாக தரைக்கு மேலே வந்து உணவு கியூவில் போட்டு பண்ணுறது. 4வது இப்போ டிஎன்ஐ ரிலீஸ் பண்ணியிருக்கிற டிஎன்ஐ சில்பாலின் மெத்தட்னு சொல்லிட்டு பாலித்தீன் தொட்டியை வச்சு பண்ணுறது. இந்த 4 முறைகளும் பண்ணுறாங்க. இந்த 4 முறைகளில் செலவு அதிகமானாலும் தொட்டி கட்டி பண்ணுற முறை வந்து மிகச்சிறந்தது. எதனால் அப்படின்னா, அதில் வந்து மண்புழுவோட இனவிருத்தி வேகம் அதிகமாக இருக்கும், உணவு எடுத்துக்கூடிய வேகமும் அதிகமாக இருக்கும். அதில் இழப்பீடுகள் எதுவும் இருக்காது. ஏன்னா இயற்கை எதிரிகள் வந்து மண்புழுவுக்கு அதிகம், அதை வந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகம். இப்போ நம்ம அந்த உணவு குவியலை எடுத்து தொட்டியில் வந்து இப்போ நம்ம சைடில் பார்க்குற மாதிரி நிரப்பிடுறோம். இதில் வந்து தொட்டி வந்து 2 கண்டிஷன். ஒன்று என்ன அப்படின்னா, உயரம் வந்து 2.5 அடிக்கு அதிகப்படக்கூடாது, அகலம் வந்து 4 அடி. இது எதுக்காக அப்படின்னா, 4 அடி அகலம்ங்கிறது வந்து நம்ம அன்றாடம் பயன்படுத்தும் போது நம்மளோட தொழிலாளர்களை வந்து அதை கையாளுறதுக்கு எளிமையாக இருக்கும். 2வது உயரம் 2.5 அடிங்கிறது என்னென்னா, எந்த ஒரு பொருளும் மக்கும்போது உள்ளுக்குள்ளே வந்து வெப்பம் அதிகமாக உண்டாகும். 2.5 அடி உயரம் இருக்கும்போது அந்த வெப்பம் உண்டாகிறது வந்து சமன்படுத்தப்படும். அதனால் இந்த அகலமும் உயரமும் கம்பல்சரி தேவை. நீளம் வந்து நமக்கு எவ்வளோ வேணுனாலும் பண்ணிக்கலாம். 1 மீட்டர்லேருந்து 1 கிலோமீட்டர் வரைக்கும் போட்டுக்கலாம். அதில் வந்து எதுவும் குறிப்புகள் கிடையாது. இப்போ நம்ம உணவை கொட்டினதுக்கப்புறம் மேலே உள்ள ஈரம் காயாமல் இருக்கிறதுக்காக பச்சை சாணியை வந்து வெராட்டி மாதிரி அடிக்குவாங்க, இல்லைன்னா வந்து சணல் சாக்கு போட்டு க்ளோஸ் பண்ணுவாங்க. ரைட். இப்போ நம்ம மண்புழு வந்து எப்போ விடணும் அப்படின்னா, உணவு குவியலை போட்டுட்டோம்,
அதுக்கு தேவையான ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நீர் சொன்னோம் இல்லைங்களா, 50% 70% நீர் இருக்கிற மாதிரி சேர்த்துட்டு ஒரு சின்ன வாய்க்கால் மாதிரி பண்ணிவிட்டு அதில் புழு விடணும். ஒரு சதுர மீட்டருக்கு 1 கிலோ புழு அப்படிங்கிறது வியாபார ரீதியாக நமக்கு அதிகமான உரம் கிடைக்கிறதுக்கான ஒரு பரிந்துரை. இப்போ நம்ம புழு எப்படி விடுறதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த மேல் ஈரம் காயாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிறதையும் பார்க்கலாம். நேயர்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் துல்லிய பண்ணையம் மூலம் கத்திரி சாகுபடி குறித்தும், நாமக்கல் மாவட்டம் மோகனூர் உழவர் சந்தை குறித்தும், மாணிக்கமாம் மண்புழு உரம் குறித்தும் பார்த்திருப்பீங்க. மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன. எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.